சூப்பரா இருந்தது ப்ரோ. எல்லாம் செம்ம ஹாப்பி. சின்ன வயசுல வந்து இந்த படத்தை பார்க்கல, இப்பதான் பார்க்க சான்ஸ் கிடைச்சது. வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரீ ரிலீஸ்ல இப்பதான் இந்த படத்தை பார்க்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்தது. ரொம்ப ஹாப்பி. ஊஞ்சல் சீன் தான், வேற என்ன. ஊஞ்சல் சீனை வந்து ஒன்ஸ் மோர் போட்டாங்க. அந்த சீனுக்காகவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பிளஸ் அவரோட அந்த பஞ்ச் டைலாக்ஸ், அந்த மோட்டிவேஷனல் டைலாக்ஸ், அது எல்லாமே சூப்பர். இப்போ அந்த மாதிரி அவர் நடிக்கிறார், வருத்தப்படுறீங்களா? பஞ்ச் டைலாக்ஸ் இந்த மாதிரி போட்டோம் இப்போ நடிக்கிறார், அப்படிலாம் இல்லையா? அவர் எந்த படம் நடிச்சாலுமே அந்த பஞ்ச் டைலாக்ஸ் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் வந்து ஒரு மெமரபிளான இது இல்லைங்களா? எல்லாருமே வந்து இது பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ எப்படி படையப்பா நம்ம 25 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறோம், அந்த மாதிரி இன்னொரு 25 வருஷம் கழிச்சு பேட்டை பார்ப்பாங்க, கூலி பார்ப்பாங்க, அது இருக்கும். தியேட்டர் வைப் சின்ன வயசுல பார்த்தது ப்ரோ. 7 வயசு இருக்கும்போது இந்த படம் பார்த்தேன். அப்போ நான் வந்து என்னை கை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. என்னை யாரும் செலிப்ரேட்லாம் பண்ண விடல. அப்போல்லாம் வந்து டீசன்ட் ஃபேமிலி, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ஆத்தோரமான ஃபேமிலிலாம் சொல்லி அதெல்லாம் செலிப்ரேட் பண்ண விடல. இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டு அப்படின்றதால நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்தேன், திருவிழாவை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தேன். படம் ஃபுல்லாகவே செலிப்ரேஷன் தான். இங்கே பாருங்க, இன்னும் கூஸ் பம்ப்ஸ் குறையல. படம் டைட்டில் கார்டு போடுறதுல இருந்து இன்னும் வந்து கூஸ் பம்ப்ஸ் குறையாம இருக்குன்னா அதுதான் படம். சூப்பரா இருந்தது, செமையா இருந்தது. பெரிய ஸ்கிரீன்ல வந்து சூப்பரா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. பாத்துருக்கேன், சின்ன வயசுல பாத்துருக்கேன் தியேட்டர்ல. பட் எனக்கு என்ன என்ஜாய் பண்ணேன்னு தெரியல. பட் இப்போ வந்து செம்ம என்ஜாயபிளா இருந்தது. ஊஞ்சல் சீன், ஊஞ்சல்ல இருந்து இழுப்பார்ல, சேரே இல்லாத போது ஊஞ்சல் இழுத்து போடுவாரு, செம்மையா இருந்தது. ரம்யா கிருஷ்ணன் மேம் வேற லெவல். அவங்களோட வாய்ஸை கேட்டாலே அப்படியே கூஸ் பம்ப்ஸா ஆகுது. ஸோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதாவது பெஸ்ட் வில்லி கேரக்டர் இப்போ வரைக்கும் நம்ம தேடணும்னு நினைக்கிறேன் எப்படின்ட்டு. பட் அவங்க 25 இயர்ஸ் முன்னாடியே அது பண்ணதெல்லாம் வந்து வேற லெவல். அந்த சூப்பர் வைப்பா இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருந்தது, வேற லெவல் வைப்பா இருந்தது. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதை விட ஜாஸ்தியாவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே இங்க ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணோம். ஒரு காமெடி, ஃபைட்டு, பிஜிஎம் கூட யாரும் விடுற மாதிரி இல்ல. தலைவரோட ஸ்டைலு எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஆமா, நான் 6th படிக்கும் போது அந்த படம் ரிலீஸ் ஆச்சு 99ல. அப்ப அம்மா அப்பா சிஸ்டர்ஸோட வந்து பார்த்தது. இப்ப அதுவும் அப்ப பார்த்த மாதிரி இப்ப இல்ல, இப்ப வேற மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. சொல்லவா வேணும், அதெல்லாம் வேற லெவலுங்க, சூப்பரா இருந்துச்சு. அவரே நடிச்சா சூப்பர், வேற யாரும் நடிச்சா அக்செப்ட் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு, தலைவர் ரீசெண்டா இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், வந்து நீலாம்பரின்ற நேம் வச்சு படையப்பா பார்ட் 2 வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் தலைவரோட ஸ்டோரியிலேயே KS டைரக்ட் பண்ணாலே நல்லா இருக்கும் அந்த காம்பினேஷனோட. பார்க்கலாம். அது விஜய்க்கு அதுதான் டாப்பான படம். விஜய்க்கு வந்து கில்லி தான் டாப்பான படம். ஸோ அதனால அது வந்து ரீ ரிலீஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால அதெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. தலைவருக்கு நீங்க எந்த படம் போட்டாலுமே ரீ ரிலீஸ். இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 10 years பிஃபோர் வந்து பாஷா ரீ ரிலீஸ் பண்ணாங்க. அப்பயும் இதே மாதிரி தான் பயங்கரமா இருந்தது. இப்போ படையப்பா அதுதான், அவருக்கு 6 பேக் காட்டணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து திரையில வந்தாலே வந்து தரையில சில்லறையை வந்து செதறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ அதுதான் விஷயம். அதை 50 வருஷமா கட்டி ஆண்டுகிட்டு இருக்காரு. த ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா. அதுதான் நம்ம தமிழ் சினிமா வந்து இன்னும் வந்து இந்த நிறைய நல்ல நடிகர்களை வந்து பெருமைப்படத்துல அவங்கள வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு தவறிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம இவர் இல்லைன்னா தமிழ் சினிமா அப்படின்றது வெளியே போயிருக்காது. ஓகேங்களா? இவர் வந்து சிவாஜி அப்படின்னு சொல்லி ஒரு படம் நடிக்கலை அப்படின்னா, சங்கரோட டைரக்ஷன்ல நடிக்கலைன்னா, ஓகே இந்த அளவுக்கு ஒரு திரைத்துறையில இந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமா, இவ்வளோ பணம் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஜெயிலர் 2, ஜெயிலர் 1 பெரிய லெவல்ல இருந்துச்சு. ஜெயிலர் 2க்காக வெயிட் பண்ணிருக்கேன், பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா, வாட்டர் மேன், அதேதான் வாட்டர் மேன் மாதிரி தான் எங்களுக்கு ஒரு சூப்பரா இருந்துச்சு. இல்ல நான் படையப்பா 1 ரீ ரிலீஸ் பண்ணுங்க, படையப்பா 2 வந்தா பாப்போம். பட் இது மாதிரி இருக்குமான்னு தெரியாதுல்ல. ஸோ இதையே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம். ஸோ இதுவே எங்களுக்கு பெரிய செலிப்ரேஷன் தான். படையப்பா 2 வரலனாலும் ஓகே தான். எக்ஸ்பெக்டேஷனே இல்லைண்ணா, அதுதான் நல்லா இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அது டிசப்பாயிண்ட் ஆகும், இல்லாட்டி வந்து ஓவர் ஃபில் ஆகும். ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன், டைரக்டா போய் பார்க்கலாம். அதான் தலைவர் வந்து 50 வருஷம் ஆச்சு, கோவாலலாம் ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க.
தமிழ்நாட்டுல கொண்டாடவே இல்லை. அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எதுக்கு நான் செலிப்ரேஷன் அவருக்கு தேவையா? இதுவே பெரிய செலிப்ரேஷன் அவருக்கு. ஸோ எவ்ரி இயர் இந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணாலே பெரிய செலிப்ரேஷன் தான். மேபி எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறதே அவருக்கு பெரிய செலிப்ரேஷனா தான் இருக்கும். ஸோ மேபி தனியா தேவையில்லை போல அவருக்கு. ஸோ நைஸ். வேற என்ன படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கு? தலைவர் படம் வேற வைபா இருக்கு படம். வைபா வந்து எல்லாருமே கடைசியா எதிர்பார்த்தது இதுதான். படையப்பா ரொம்ப நாளா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அது வந்துருச்சு. இதுக்கு மேல வேற என்ன, மேபி அருணாச்சலம், அண்ணாமலை அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அவர் அரசியலுக்கு வரல, போறேன்னு வரலன்றாங்க. அது உங்களுக்கு ஃபேனா எப்படி நீங்க பாக்குறீங்க? அது வந்து ஃபேனா எப்படி எடுக்கிறதுனா அவரோட மனசுல இருந்து என்ன சொல்றோ அதான். அவர் வந்து எதுவும் ஏமாத்தல, நம்ம கிட்ட உண்மையை தானே சொன்னாரு. வரேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அப்புறம் வராததுக்கு காரணம்ன்றது அதுக்கான ரீசனும் ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. உடம்பு வந்து என்னால் முடியல, என்னால் ரொம்ப இது பண்ண முடியாது. ஏன்னா சினிமாவில் அவருக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அரசியல் அறிவு இருக்கும். பட் இருந்தாலும் அவர் வந்து இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷனுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரோட சேஃப்டிக்காகவும் மக்களோட சேஃப்டிக்காகவும் தான் அது வேணாம் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து தேவையில்லாம சுயநலத்துக்காக எதுவும் இதாகிடக்கூடாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஜெயிலர் 2 எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஜெயிலர் 2 ரொம்ப வெயிட்டிங். அது வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே வேற லெவலில் இருந்தது. செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம், நிறைய ஃப்ளாஷ்பேக் சீன்ஸோட வச்சு அந்த முத்துவேல் பாண்டியன் வச்சு ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.